إن شاء الله مولانا மௌலவி எம் தௌஃபீக் அஹ்மத் அத்தாரி சமூக சீர்கேட்டை ஒழித்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தலைப்பில் பேச வருகிறார். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவுத்தவனாக உங்களுக்கு முன்னால் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم وبالقرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صلى الله عليه وسلم. பொருளும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற நல்ல ஜல்லஷானுத்தாலா அவனோடு கேள்வித்தாக்குமாக அவனுடைய அன்பும் அருளும் என் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை எப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் கொன்றார்கள் என்று நிலவுவாங்க. அழுகினி அல்லாஹ்வினுடைய நிலையாகல. பொதுவாகவே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய முழு வாழ்க்கை வரலாறுகளும் ஒரு சமுதாயத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளாக இருக்குமே எனில் அது இருக்குதா அல்லது இல்லையா என்று சிந்தித்து பார்த்தால் இல்லை. ஆனால் ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கொள்கை கோட்பாடிற்கு ஒரு அடித்தளமாக விளங்குகிறது என்றால் அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் சொன்னதை செய்து காட்டியது இஷாரா, அதாவது இஷாரா செய்தது அவருடைய ஒட்டுமொத்த அங்க அசைவுகளும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நபர்தான் உயிரினு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு மனித குலத்தினுடைய வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறது. அப்புறம் எப்படி ஒரு மனித குலத்திற்கு பெருமானார் நல்வழியை சொல்லாமல் இருந்திருப்பார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்கிறது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, ஒரு அழகிய முன்மாதிரி. அவர்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லுகின்றார். அவர்கள் ஏவிய விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். அவர்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தடுத்திருக்கிறார்களோ, இதெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறார்களோ, அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்திருங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லியிருக்கிறார். பெருமானாருடைய வாழ்க்கையை காலம் முழுக்க பேசலாம். ஆனால் இதுக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையை பொறுத்து ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு ரெண்டே விஷயம், இன்றைக்கு நம்முடைய வயோதிகராக இருக்கட்டும் சரி, இளம் பிள்ளைகளாக இருக்கட்டும் சரி, மூத்தவர்களாக ஒரு 40 வயசை தாண்டியவங்க யாராக இருக்கட்டும் சரி, ஒரு ரெண்டு விஷயத்தை அந்த இடத்துல நான் சொல்றேன். முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு என்ன சீர்கேட்டை விட்டு பெருமானார் முதலில இந்த சமூகத்தை பாதுகாத்தார்கள். அரேபியர்கள் பொதுவாக ஒரு நிலைப்பாடுனா, இன்னைக்கு நம்ம மது என்று எடுத்துக்கொண்டாலும் வச்சுக்கிறோம் மது. ஆனால் அரேபியர்களிடத்துல அந்த மதுவினுடைய விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம வெளியே போயிட்டு வந்து எங்க கேட்போம், களைப்பா இருக்கும், எதனால கேட்போம், தண்ணி கொடுக்கும், ஜூஸ் கொடுக்கும் கேட்போம். ஆனா அரேபியர்களுடைய வழக்கு என்ன தெரியுமா, வெளியே போயிட்டு வந்தாலும் சரக்கு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போயிட்டா ஒரு மது அடக்குவான், இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போயிட்டா மது அடக்குவான். இப்படி மதுவினுடைய பிரியத்திற்கும் அந்த மதுவினுடைய ஒட்டுமொத்த வஸ்துக்களுக்கும் ஆளாகி இருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னிருந்த அரேபியர்கள். இதற்கு எந்த நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதுகெலும்புகள் யார சொல்றேன், மது பிரியர்கள் அவங்கள சொல்றேன். அப்ப அவங்க
எப்பயாவது தலை வலிச்சாலும் உடம்பு வலிச்சாலும் தேவைக்கு ஒரு கட்டி அடிப்பாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த அரேபியர்கள் அப்படி அல்ல. அவனுக்கு தண்ணியத்தான் மதுவாயை கொடுப்பான். வீட்டுல நம்முடைய குடத்துல பார்த்தா தண்ணி இருக்கும். ஆனால் அரேபியனுடைய அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், மதுவாத்தான் இருக்கும். இப்படி மதுவினுடைய அந்த வீரியம் அன்றைக்கு இருந்த ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல அந்த மதுவினுடைய வீரியம் அவங்களிடத்துல அவ்வளவு ஒரு வீரத்தை கிடந்தது. பெருமானார் முதலில் சஹாபாக்கள் இடத்துல அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவில் அந்த மக்களிடத்துல பெருமானார் முதலில் ஒலித்தது மதுவை ஒலித்தார்கள். இதற்கு எத்தனை நபர்கள், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், உங்களுடைய கணவன்மார்களாக இருக்கட்டும், எத்தனை நபர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். மதுவே அருந்துவதற்கு முன்னால் ஒரு நிலைப்பாட்டில இருப்பான். அது மதுவே அருந்துட்டான்னு சொன்னங்க, மதுவை வந்து அவன் குடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அவன் என்ன சொல்றான் நமக்கும் முடியாது அவனுக்கும் முடியாது. இப்படி அந்த மதுவை அருந்துவதன் மூலமாக மிகப்பெரிய வலிமைக்கு அவனை இழுத்து செல்கிறது என்று வீரநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் மதுன்னு சொன்ன கடையில ஒரு கோட்டை வாங்கி அடிக்கிறோம் மதுன்னு நினைக்கிறோம். அது இல்ல, எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு போதையை தருகிறதோ அப்படிப்பட்ட எல்லா வஸ்துக்களும் அது ஹராம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் போதைக்கு தருகிறதோ, போதைகளை ஆக்குறதோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் அது ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மதுவை அறிந்ததன் மூலமாக சுவனத்தினுடைய அந்த நுகரக்கூடிய காட்சி கூட நமக்கு தடைபட்டு போகுது. சொல்வார்கள், மன் ஷரிப ஹம்ரன் கத்ஹன் ஆம் அலைஹி ராஹிபத்துல் ஜன்னah. யார் மதுவை அருந்துகிறார்களோ, ரொம்ப வேணாம், ஒரு கொஞ்சோண்டு அளவு, யார் மதுவை அருந்துகிறார்களோ அப்படிப்பட்ட நபருக்கு சுவனத்தினுடைய வாடை கூட அவர்களுக்கு ஹராம் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஃமினாக வாழ்வது இந்த உலகிலே இருக்கு. இந்த உலகிலே நாம் ஏன் முஃமினாக வாழுகின்றோம் சொல்லுங்க. இந்த உலகில அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்று வாழணும், அவனுடைய சொன்ன விஷயங்களை எல்லாம் ஏற்று நடக்கணும். நாளைக்கு சுவனத்தில் போயிட்டு அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு நல்ல முறையில பதில் சொல்லி சுவனத்தை பெறணும் தானே இந்த உலகிலே நான் வாழுகின்றோம். ஆனால் மதுவை அருந்தக்கூடிய நபர்களுக்கு பெருமானார் சொல்கிறார்கள், மன் ஷரிப ஹம்ரன் கத்ஹன் ஹராமுன் அலைஹி ராஹிபத்துல் ஜன்னah. இந்த உலகிலே யார் யாரெல்லாம் மதுவை அருந்துகிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு சுவனத்தினுடைய வாடை கூட, அந்த நறுமணம் கூட அவருக்கு ஹராமாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மதுவை வாங்கி கொடுக்கிறவனுக்கு தான், வாங்கி குடிக்கிறவனுக்கு தான் இந்த நன்மன் பார்த்தா கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 நபர்களை சொன்னார்கள். யார் யாரெல்லாம் இந்த மதுவிற்கை குடித்து சீர்கெடுக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல, அதனை தொடர்புடைய ஒரு 10 நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதுவை தயாரிப்பவன், அதை தயாரிப்பதற்கு காரணமாக இருப்பவன், அதனை பிழிந்து தருபவன், அதனை விற்பவன், அதனை வாங்குபவன், அதனை எடுத்து செல்பவர், அதை யாரிடம் எடுத்து செல்வாரோ அந்த நபரையும், அதனை யாருக்கு விலைக்கு விற்பாரோ அந்த நபரையும், அதை யார் அருந்துபாவரோ, அதை யார் பரிமாறி கொடுப்பவரோ, இப்படி ஒரு 10 நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதுவிற்கு தொடர்புடைய ஒரு 10 நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்போ இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில, இன்றைக்கு இருக்கின்ற வாலிபர்களை எடுத்துக்கொண்டா வச்சுக்கீங்களேன், எத்தனை நபர்கள் இந்த மதுவிற்கு ஆளாகி அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையில சீர்கெட்டு சின்னாபின்னமாக ஆகியிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். மதுவை குடிக்கிறது மூலமா நமக்கு என்ன ஆகுது? மதுவை குடிக்கிறது மூலமாக நமக்கு என்ன ஆகுது? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யுபிய பைனகுமுல் அதாவத வல் பக்வா. இந்த மதுவையும் சூதாட்டத்தையும் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மத்தியில பகைமையும் வெறுப்பும் உண்டாகிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காமிக்கின்றான். அப்போ நமக்கு மத்தியில பகைமை உண்டாகிறது. எதன் காரணமாக? இந்த மதுவை குடிப்பதன் காரணமாக. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு சொல்றாங்க, இந்த மதுவை குடிப்பதன் மூலமாக ஒரு மனிதனுடைய மூளை என்பது அது மழுங்கடிக்க செய்யப்படுகிறது என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தப்சீருல் இப்னு கஸீர்ல சூரத்துல் மாயிதாவுல ஒரு வரலாற்றை பதிவு செய்வாங்க. நமக்கு முன்வாழ்ந்த சமூகத்தினர்ல ஒரு மனிதர், ஒரு நல்லடியாங்க, ஒரு சாலிகை. அப்போ அந்த சாலிகை நல்லா தொழுவார், எல்லா வேலையும் செய்வார்.
ஆனால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தீய பெண்மணி அந்த நல்லடியார்களை அடைய வேண்டும். அவர்கள் எப்படியாவது நம்ம அடைய வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்துல தன்னோடு உடன் இருந்த ஒரு பெண்மணியை அமுச்சு விடும். இந்த பெண்மணி இந்த நபர் நல்லடியாரை கூட்டிட்டு வா, உங்க சாட்சி சொல்வதற்காண்டி கூப்பிடுவோம், அழைச்சிட்டு வா. உடனே இந்த நல்லடியாரும் வராரு. வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் உள்ளுக்கு போங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு, உள்ளுக்கு போங்க. அந்த உடல்ல இருந்த பெண்மணி அனுப்பிச்சு விட்டுருச்சு. உள்ளுக்கு போனோடனே கதவு சாத்தப்பட்டுருச்சு. கதவு சாத்தப்பட்ட உடனே இப்போ அந்த விபச்சார பெண்மணி இருக்கு. விபச்சார பெண்மணி இருந்த உடனே அப்ப அந்த விபச்சார பெண்மணி நல்லடியாரை பார்த்து சொன்னானா, நான் உங்களை சாட்சிக்காண்டி எல்லாம் அழைக்கல, உங்க மேல எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, உங்களை அடையணும் எனக்கு ஒரு ஆசை. வீட்டை விட்டு வெளியே போனா 3 வாய்ப்புகள் உங்களுக்கு தானே, அந்த 3 வாய்ப்புகளை மட்டும் 3ல ஏதேனும் ஒண்ணு நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இந்த 3ல ஏதேனும் ஒண்ணு நீங்க செஞ்சுட்டேன்னு வச்சுக்கிறேன், உங்க நான் இந்த வீட்டுல இருந்து வெளியே விட்டுறேன். அந்த பெண்மணியும் சொல்லிச்சு. முதலாவது மதுவை அருந்தணும். 2வது மதுவை அருந்தல்னா 5 குழந்தையை கொல்லணும். சரி, இந்த குழந்தைய கொல்லனா 3வது என்னோட விபச்சாரம் நீங்க செய்யணும். இந்த 3 சாய்ஸ். இதுல ஏதேனும் ஒண்ணு செஞ்சுட்டேன், உங்களை வெளியே விட்டேன். சரி, இந்த நல்லடியார் யோசிச்சாரா, சரி விபச்சாரம் வேணாம், அது பொண்ணுடைய அவருடைய கற்புக்கு சம்பந்தப்பட்டது வேணாம், ஒரு குழந்தையை கொண்டா பாவம், சரி நம்ம மதுவை குடிச்சிடுவோம் அப்படின்னு இந்த நல்லடியார் வாய்ப்பை தேர்வு செய்யறாரு. மதுவை குடிக்கிறாரு. மதுவை குடிச்ச உடனே அந்த மதுவினுடைய வீரியம் தலைக்கு ஏறுது. தலைக்கு ஏறின உடனே இந்த நல்லடியார் கேட்கிறாரு, இன்னும் கொஞ்சம் இருந்தா கொட்டுவாங்க, இன்னும் கொஞ்சம் இருந்தா கொட்டுவாங்க. குடிக்க குடிக்க தன்னுடைய அந்த மதுவினுடைய வீரியம் தலைக்கு ஏறி தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக அந்த பெண்ணணி இடத்துல போகிறார்கள். பெண்ணணி இடத்துல போன உடனே தன்னுடைய விபச்சாரத்திற்கு தன்னுடைய இந்த பெண்மணியுடன் இணைவதற்கு தொந்தரவாக இருந்த அந்த குழந்தையை கொள்கிறார். செஞ்சது ஒரு விஷயம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 வந்துருச்சு. மதுவை குடிச்சாரு, அந்த பெண்மணியோடு போய் சேர்ந்தாரு, தன்னுடைய 2 பேருக்கு மத்தியில் இணக்கத்திற்கு தடையாக இருந்த அந்த குழந்தையை கொள்றாரு. அப்போ இந்த மதுவினுடைய அந்த வீரியம் என்பது ஒரு மனிதனுடைய அந்த உள்ளத்திலே ஏறும் பொழுது அவன் கெட்ட சிந்தனைகள் அவனுக்கு உருவாது. அவன் திருக்குத்தனமா யோசிக்க முயற்சி பண்ண. இதைத்தான் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. எப்போ இன்றைக்கு வேண்டுமானாலும் லேசு போக்கில் இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு இருந்த அவ்வளவு பேரும் வீரியக்காரர்கள் நினைச்சா மது பிடிப்பான். அப்படி இருந்தவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி இந்த சமூகத்தினுடைய மிக பெரும் உச்சபட்சத்தினுடைய தலைவர்களாக ஆக்கினார்கள். நம்ம உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமல் ஹம்ரு வல் மைசூர் என்ற ஆயத்தை இறங்கிய உடனே யார் யாரெல்லாம் வீட்டினுள்ளே இருந்த மதுபானத்தினுடைய அந்த கோழைகள் எல்லாம் மதினாவினுடைய நகர்களிலே ஓடியது. பெருமானார் செய்த முதல் சீர்திருத்தம் மதுவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவது. 2வது, இன்றைக்கு இதுல விதிவிலக்கலா இல்ல, எல்லா மக்களும் வாங்குறோம், அதுதான் வட்டி. இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலன்னாசி ஸமானுன், என்னுடைய மக்களிடத்துல ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அதுல வட்டியை உண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதே போல வட்டியை தவிர்ந்து ஹராம், இது தவறு என்று சொல்லி தவிர்ந்திருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த தவிர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு அந்த வட்டியினுடைய வாடையை கூட அசாதுவின் உபாரிகி, அந்த வட்டியினுடைய அந்த சிறு தூசு கூட அந்த வட்டியை விட்டு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடத்துல அது பரவிவிடும் என்று அவர்களை ஒட்டிக்கொள்ளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். சரி, இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்களை, போன் எடுத்தா அதுக்கு ஒரு இஎம்ஐன்னு போடணும், பைக் எடுத்தா அதுக்கு ஒரு இஎம்ஐ, நீங்க எல்லாம் லேண்ட் வாங்குறீங்களா அதுக்கு ஒரு இஎம்ஐ, கேட்டா 0% இன்ட்ரெஸ்ட் தான் சொல்றான். ஆனா அதுக்குள்ள குதித்து பார்க்கும் போதுதான் தெரியுது, இல்ல நமக்கு முன்னாடி 0% தான் சொல்றான், ஆனா மறைமுகமா ஏதோ ஒரு சூழ்நிலையில வட்டியை நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் நான் வட்டி வாங்கக்கூடாது, நான் வட்டியை விட்டு தவிர்த்து ஹராம விட்டு நான் தவிர்த்து சொன்னேன், எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வழியில் நமக்குள்ள அந்த வட்டியினுடைய வாழை கலந்து வருகிறது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மக்களுக்கு ஒரு காலம் வரும், இந்த வட்டியை விட்டு தவிர்த்திருக்கிற நபர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் இந்த வட்டியினுடைய தூசாவது இந்த மனிதர்களுக்கு அது படர்ந்து விடும், அது மேலே பற்று விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலே இப்படி மதுவுக்கு ஒரு 10 நபர்கள் லிஸ்ட் அவுட் எடுத்தாங்களோ அதே போல நபிகள் நாயகம் சொல்றாங்க, அது வட்டியோடு தொடர்புடைய
ஒரு 4 நபர்கள் 5 நபர்களை சொல்கிறார்கள். என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ, யார் வட்டியை சாப்பிட வைக்கிறார்களோ, யார் வட்டியினுடைய கணக்கு நிற்கிறார்களோ, யார் வட்டிக்காக சாட்சி சொல்ல நிற்கிறார்களோ, இப்படிப்பட்ட எல்லா நபர்களின் மீதும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரினுடைய சாபக்கேடு இறங்குகிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். எப்படி எல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைகள் மாறுது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான். வட்டி நமக்கு வட்டியை கொடுக்குறோம், இப்ப உட்கார்ந்த இடத்துல இருந்து வட்டியை கொடுக்குறோம். ஏதோ 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் வச்சு 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய் வச்சு கொடுக்குறோம். கொடுக்க நம்மளுக்கும் நோகாம நொங்குறீங்க மாதிரி அவன் கொடுக்க நம்மளுக்கும் ஒரு சைடு வட்டி ஏறுது, ஒரு சைடு நம்மளுடைய அசல் ஏறிக்கிட்டே இருக்காப்பா நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தெளிவா சொல்லிட்டான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. அல்லாஹ் வட்டியை அழித்து விடுவான், வட்டியை அழித்து விடுவான். சதக்கா தர்மம் செய்வதை அதை நிகழ்த்திருக்க வாழ செய்வான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். அப்ப வட்டி வாங்குறதுக்கு என்ன இருக்கும்? அதுல பரக்கத்து இருக்காது. வட்டி வாங்குறது நம்ம தெரியும், காசு வந்துகிட்டே இருக்கு, எக்ஸ்ட்ரா நமக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதுல இருக்கக்கூடிய பரக்கத்து இருக்காது. இதனுடைய இருவரை ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயம் பரக்கத்து இருக்காது. இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இருக்காது. ஆனால் சொரக்காவே எல்லாம் வாழ வைப்பான்னு என்ன சொல்கிறார். அது மட்டும் இல்ல, வட்டியை முன்னால வட்டி கொடுத்தவங்க இருப்பாங்க, அந்த வட்டி கொடுத்தவங்க இருப்பாங்க. அந்த வட்டி கொடுத்தவங்களுக்கு அவங்களுடைய விஷயங்கள்ல ஒரு ஆயத்து இறங்குது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இறங்குது. இங்க வட்டியை கொடுத்துட்டீங்க, மீதம் உண்டான வட்டியை நீங்க வாங்காதீங்க, மீதம் உண்டான வட்டிய நீங்க வாங்காதீங்க. யாயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரும் மா தக்குயம் மின ரிபா. வட்டி கொடுத்தவர்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்க வட்டியை கொடுத்துட்டீங்க, மீதம் உண்டான வட்டி காசை நீங்க வாங்காதீங்க. இப்படின்னு வாங்கினேன் நாங்கெல்லாம் கேட்க மாட்டேன், திரும்பி நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன்ல எந்த ஒரு பாவத்திற்கும் இந்த மாதிரி ஒரு வசனத்தை இறக்குனதில்லை. அது வட்டிக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை தான். விபச்சாரமா இருக்கட்டும், புறம்பேசமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எந்த ஒரு வரலாற்று எந்த ஒரு பாவத்திற்கும் அல்லாஹ் இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தைகளை இறக்கியது கிடையாது. வட்டியை தவிர அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க மீதமுண்டான வட்டியை வாங்குவேன்னு இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் போர் செய்வதற்கு தயாராகுங்க. போர் செய்வதற்கு தயாராகுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வேற எந்த ஒரு பாவத்திற்கும் அல்லாஹ் இப்படி சொல்லல. ஆனால் வட்டிக்கு சொல்லுகிறான். வட்டி வாங்குவதன் மூலமாக அந்த ஒருவர் மட்டும் சீர்கிடுவதில்லை, அது வாங்குவதன் மூலமாக அவன் சீர்கிடுகின்றான். அந்த வட்டியை கட்ட முடியாம குடும்பங்கள் சீரழிவு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு வட்டியை கட்ட முடியாமல் எத்தனையோ நபர்கள் நடு ரோட்டில் நிறுத்திட்டு தீ குளித்து இறந்து போவர்கள் இருக்கின்றார்கள், விஷம் வைத்து மரணிப்பவர்களும் இருக்கின்றார்கள். அதே போலதான் மதுமையினுடைய விஷயத்திலும் ஒரு மதுமை உட்கொள்பவன் அது அவனை மட்டும் மாய்ப்பது கிடையாது, அவனை மாய்க்கின்றது. அந்த மதுவுக்காக அவன் பயன்படுத்தக்கூடிய காசு அவன் வீட்டினுடைய செலவுக்கு இல்லாமல் போகிறது. ஒரு இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அது பாதிக்கிறது. இவருடைய அடிப்படையில் பெருமானார் தடுத்த ஒரு பல விஷயங்களில் ஒரு 2 விஷயத்தை நான் சொல்கின்றேன். இந்த வட்டியும் மதுவும் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது கவர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை வலாரத்தில் இருக்கிறது, வழிகேற்றில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் நம்ம ஏற்கிறார்களோ அதையெல்லாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.